ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான எக் இட்லி, அதாவது முட்டை இட்லி. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி. இதுக்கு மேலே நல்ல சாம்பார் ஊற்றி சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சூப்பரான ரெசிபியை நம்ம இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு 2 பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் நல்லா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. 2 பவுல்லையும் தேய்ச்சிக்கலாம். லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணால் போதும், ரொம்ப அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இட்லி மாவு எடுத்து ஒரு 1/4 கரண்டி அளவு முதல்ல ஊற்றிக்கோங்க 2 பவுல்லையும். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். இதே மெத்தடில் நீங்கள் நார்மலாக நம்ம இட்லியை வைப்போம்ல, அதே தட்டிலையும் இதே மெத்தடில் செய்யலாம். துணி போட்டு செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம், இல்லை நீங்கள் எண்ணெய் தடவிட்டு செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். சேம் மெத்தடில் பர்ஃபெக்டாக வரும். இப்போ அடுத்து இதுக்கு மேலே கொஞ்சமாக வெங்காயம் தூவிக்கலாம். நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், அதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா தூவிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ஒரு இட்லி சாப்பிட்டாலும் போதும், அவ்வளோ ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கேரட் துருவி சேர்த்துக்கலாம். நீங்கள் மட்டன், சிக்கன் இந்த குழம்புலாம் வச்சுருந்தீங்கன்னா அதில் உள்ள எலும்பு இல்லாத பீஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை கூட இதில் உள்ளே போட்டுக்கலாம். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா துருவி சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே இன்னொரு 1/4 கரண்டி மாவு எடுத்து நல்லா ஊற்றிக்கோங்க. அந்த எக்கு மேலே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி விட்டுக்கோங்க. 2 இதுலேயும் இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக மேலே ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. எப்போதும் ஒரே மாதிரி இட்லியை வைக்காமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நீங்கள் நார்மல் இட்லி பாத்திரத்திலே செய்யலாம். நான் சொன்ன மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள், இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு இந்த 2 பவுலையும் உள்ளே தூக்கி அப்படியே வச்சிடலாம். இப்போ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம். நல்லா வேகட்டும். வெந்த பிறகு பார்ப்போம். நீங்கள் நார்மல் இட்லி பாத்திரத்தில் செய்கிறதா இருந்தால் தட்டில் கொஞ்சம் கம்மியாக ஊற்ற வேண்டியது இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சோ இல்லை ஒரு கத்தி வச்சோ லைட்டாக உள்ளே குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வரணும். அந்த முட்டையெல்லாம் நல்லா வெந்து ஒட்டாமல் வரணும். இந்த அளவுக்கு கிளியராக இருக்கணும். கொஞ்சம் அங்கங்கே தள்ளி குத்தி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம முட்டை மஞ்சக்கரெல்லாம் டக்குன்னு வேகாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் எல்லா பக்கமும் குத்தி பார்த்துட்டு நல்லா ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு 2 நிமிஷம் ஆற வச்சுருங்க. 2 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஆல்ரெடி நம்ம லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வச்சுருக்கிறனால ரொம்ப ஈஸியாக பர்ஃபெக்டாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. உள்ளே அந்த முட்டையெல்லாம் வச்சு சூப்பராக இருக்கும். இப்போ இதை கட் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. இதை ஒரு இட்லி சாப்பிட்டாலே போதும், அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்ஸும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா. இதுக்கு மேலே நிறைய சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நான் அதை உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோடு அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கிவ்அவே போயிட்டுருக்கு. ஸோ மறக்காமல் எல்லோரும் கலந்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.